மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலையின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதிரடியாக வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஷானி அபேசேகரைய விசாரணை குழுவிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தது. என்ன ஏது என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் ஒரு தலை சிறந்த சட்டத்தரணியும் கூட. இவருடைய படுகொலை சம்பந்தமாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு செல்லுபடி ஆகாது, மீண்டும் புதிதாக இந்த வழக்கை விசாரணை செய்யணும், மீண்டும் இந்த சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் கொண்ட குழு நேற்றைய தினம் அதிரடியாக அறிவிச்சிருந்தாங்க. மேல் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜா ரவிராஜனுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி விடுதலையை வழங்கியிருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடியாக இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த வழக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் திகதி நடராஜா ரவிராஜ் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பற்றிட்டு வீடு திரும்புகின்ற சூழ்நிலையில் நாராயண்பேட்டை பகுதியில் வச்சு இவர் படுகொலை செய்யப்படுறாரு. இது குறித்து 2016ஆம் ஆண்டு சிஐடியினர் என்ன பண்ணுறாங்க, விசாரணைகள்லாம் நிறைவுக்கு கொண்டு ஒரு வழக்கை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. ஜூரிகள் சபை நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுது. இந்த ஜூரிகள் சபை எதற்காக நியமிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டவங்க அனைவரும் சொன்ன ஒரு விஷயம் எமது வழக்கை ஜூரிகள் சபை முன்னிலையில் தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு நாங்கள் ஜூரிகள் சபை அப்படின்னு சொல்லி 7 பேர் கொண்ட நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் திகதி விசாரணைக்கு வருது. இதனுடைய தீர்ப்பு 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி இந்த குற்றத்திலிருந்து அனைத்து சந்தேக நபர்களை விடுதலை செய்வதாக மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அறிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பு பிழையானது, தவறானது, மீண்டும் இது விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்றது தான் இப்போது நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களோட குழாம் அறிவிச்சிருக்கு. 10 பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பினை, அந்த அறிக்கையினை அவங்க வாசிச்சாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அந்த அறிக்கையிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது விஷயம் சாட்சிகளை ஆராயும் போது, ஜூரிகள் சபை சாட்சிகளை ஆராயும் போது மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜூரிகள் அடங்கிய சபைக்கு சரியான சட்ட ஆலோசனையை வழங்கல. இரண்டாவது, இதனுடைய சந்தேக நபர்களில் ஒருவர் அரச சாட்சியாக மாறி இருக்கிறாரு. செஞ்ச குற்றம் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு எப்படி நடந்த என்ன நடந்த அனைத்து விடயங்களையும் அரச சாட்சியாக மாறி அனைத்தையும் சாட்சியாக வழங்கியிருக்கிறாரு. இந்த சாட்சியம் குறித்து எந்த தெளிவூட்டலையும் சட்ட ஆலோசனையிலையும் ஜூரிகள் சபைக்கு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எந்த ஒரு சட்ட ஆலோசனையும் வழங்காமலே இந்த வழக்கை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு அசாதாரண சூழ்நிலையில் விசாரிக்கப்பட்டதாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கினுடைய விசாரணையுடைய இறுதி நாள் நள்ளிரவு 11 மணி வரைக்கும் இதை விசாரித்ததாகவும், இரவு 12:50 மணி அளவில் இதனுடைய தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்புல பலத்த சந்தேகம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 காரணங்களை வச்சு தான் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுவதாகவும், மேற்கொண்டு இந்த வழக்கை புதிதாக விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்குது. இதில் கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படையுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்த 3 பேர். நேவி சம்பத் இவர் அந்த காலகட்டங்களில் எங்கெல்லாம் படுகொலைகளும் கடத்தல்களும் ஆட்கடத்தலும் கப்பம் பெறுதலும் இடம்பெற்றதோ அவை அனைத்துக்கும் பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர். 11 மாணவர்களை கடத்திய சம்பவம், வதை முகாமில் பல்வேறு நபர்களை மறைத்து வைத்து வதை செய்த எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இவருடைய பேர் அடிபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமினி செனவிரத்ன, இவரும் கடற்படையை உளவுத்துறையை சேர்ந்தவர். பிரதீப் சமித உளவு பிரிவை சேர்ந்தவர். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாந்தன் விவேகானந்தன், இவரும் ஒரு போலீஸ் அதிகாரி என்று சொல்லப்படுது. பேபியல் ரோய்ஸ்டன், இவரும் ஒரு போலீஸ் அதிகாரி.
அரசு சாட்சியாக மாறிய மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ். யார் இந்த பிருத்திவிராஜ்? நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர் தான். அதாவது சம்பத் மனம்பேரி அப்படின்றவர் தான் இந்த பிருத்திவிராஜ். கேல்பத்ர பத்மையனுடைய கூட்டணியில பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர். நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது தான் போதைப் பொருள் வர்த்தகம். அதை வெளிநாட்டில் எதுக்கு கடத்தணும், உள்நாட்டை உற்பத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ரசாயனத்தை கண்டெய்னர் கணக்கில் உள்ளே கொண்டு இப்போது பிடிஐல கைது செய்யப்பட்டு உள்ள விசாரிக்கப்படுகின்ற ஒரு சந்தேக நபர் தான் சம்பத் மனம்பேரி. இவர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இவருக்கு மெய் பாதுகாவலராக இருந்தவர். இவர் தான் இந்த கொலைக்கு ஷூட்டரை தனது பைக்கில் ஏற்றி சென்றவர். இவர் என்ன வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுகொலை செய்ய போகும் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் தான் படுகொலை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாது. அங்கு போனதுக்கு பிற்பாடு தான் இவரைத்தான் படுகொலை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிந்ததாகவும், ஆரம்பத்தில் ஒரு எல்டிடி தலைவர் ஒருத்தரை படுகொலை செய்யத்தான் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து ஷூட்டரோட இவர் கதைச்ச நேரம் ஷூட்டர் சொல்லியிருக்கிறாரு, மேலெடுத்து ஓடுறையா, இதை பற்றி வாய் திறந்துடாத, யாருடன் பேசிடாத, வந்த வேலையை சோழியை முடிச்சுட்டு பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னதாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தார். இவ்வளவு தூரம் படுகொலை செஞ்ச வீதம், யார் யார் வந்தாங்க, எப்படி செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாங்க அப்படின்னு அனைத்து விஷயங்களையும் சொல்லித்தான் சட்டமா அதிபர் திணைக்களம் இவரை அரசு சாட்சியாக மாற்றி இவரை ஒரு மிக முக்கியமான சாட்சியாளராக ஆக்கி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. ஆனால் மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த சாட்சியை பற்றி எதுவுமே ஜூரியல் சபைக்கு தெரிவிக்காமலே இந்த ஒரு விஷயத்தை வழக்கை நடத்தி முடிச்சது தான். இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கான மிக முக்கியமான காரணம். இதில் மிக முக்கியமாக 2 சந்தேக நபர்கள் உள்நாட்டில் கிடையாது, வெளிநாட்டில் எங்கேயோ பதுங்கி வாழ்றாங்க. இப்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும், பொறுத்து பார்க்கலாம். இது குறித்த தேதிகள் அறிவிக்கப்படும், மீண்டும் இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். யார் இந்த நடராஜா ரவிராஜ்? 1962 ஜூன் 25 பிறந்தவர். ஒரு தலைசிறந்த சட்டமேதையாகவும் தலைசிறந்த ஒரு சட்டத்தரணியாகவும் சிங்கள மொழியை சரளமாக பேசுகின்றவராகவும் இருந்தவர். தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். பிடிஐல அனாவசியமாக தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்தவர். பாராளுமன்றம் என்ன, நீதிமன்றம் என்ன, தேசிய தொலைக்காட்சிகள் எல்லாம் சிங்கள மொழி மூலம் குரல் கொடுத்த ஒரு குரலைத்தான் எல்டிடியினுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லியும் ஒரு இனவாதியாகவும் ஒரு பயங்கரவாதியாகவும் கடந்த காலத்தில் அவரை சித்தரித்து படுகொலை செய்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. இந்த கொலைக்கான நீதித்தினுடைய கதவுகள் இப்போது ஓரளவு திறக்கப்பட்டிருக்கு என்பதுதான் ஆறுதலான செய்தி. கண்டுபிடிக்கப்பட வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரி சொன்னார் இல்லையா, மேலெடுத்து ஓடர், பொத்தி கொண்டு சோழியை முடிச்சிரு, பொத்தி கொண்டு வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மேலிடத்துல இருந்து ஓர்டர் பண்ணியது யாரு, அந்த மேலிடத்து அதிகாரி யாரு அல்லது அந்த அரசியல்வாதி யாரு அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக நீதிமன்றம் கண்டுபிடிக்கணும். அடுத்த செய்தி குறித்து கவனம் செலுத்தலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அலையனுடைய வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சுரேஷ் அலையனுடைய சட்டத்தரணிகள் என்ன கோரிக்கையை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசித்திரமானது. அதாவது சுரேஷ் அலையை விசாரிக்கின்ற அந்த விசாரணை அதிகாரிகள் கொண்ட குழுவில் இருந்து சாணி அபேசேகரை நீக்கிருங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை 3 தடவைகள் முன் வச்சிருக்கிறாங்க. நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீக்குவதற்கான சான்றுகள் எதுவுமே இங்கு இல்லை, அதனால நீக்க வேண்டிய தேவை கிடையாது என்று அந்த கோரிக்கையை நிராகரிச்சாங்க. எதுக்கு சாணி அபேசேகரைய இந்த விசாரணை குழுவில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுதான் விசாரணை சரியான பாதையில் போகுது. இத்தனை ஆண்டுகள் விசாரணைகள் நடந்தது போலியாக, ஒரு கண் துடைப்புக்காகத்தான் அத்தனை விசாரணைகளும் நடந்தது. அது வேறு விதமாக பயணித்தது. இப்போதுதான் சரியான பாதையை நோக்கி விசாரணை செல்லுது அப்படின்றதுக்கான காரணமே சாணி அபேசேகரை போன்ற விசாரணை அதிகாரிகள் அதுக்குள்ள இருந்ததுனால தான் இப்போது சுரேஷ் அலை போன்ற பெரிய மீன்கள் எல்லாம் அந்த வலையில அந்த தூண்டில சிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே மேலே இதுக்கு மேலே யார் இருந்தாங்க, சுரேஷ் அலை யாருக்காக, யாரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இந்த பாதக செயலை செய்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாணி அபேசேகரை போன்ற விசாரணை அதிகாரிகள் வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்ற அச்சத்தில் தான் ஏதோ ஒரு வகையில் இந்த சட்டத்தரணிகள் வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன திடுக்கிடும் செய்திகள் வெளிவர போகுது அப்படின்னு சொல்லி.
எனவே நடராஜா ரவிராஜ் இவருடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றம் கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்திக்காக அந்த தீர்ப்பை வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.